Could dress up to get love, but guess what? I'm never gonna be that girl who's living in a Barbie world. Hi my angel, welcome back to Tamil Ponnu channel. இன்னைக்கு நம்ம Tamil Ponnu channelல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபவுண்டேஷனோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம Tamil Ponnu சேனலை யாரா சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துலயே ஒரு பெல் ஐகான் இருக்கும், மறக்காம அதை பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த ஃபவுண்டேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஃபவுண்டேஷனோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா L'Oreal Paris 2 Match ஃபவுண்டேஷன். இந்த ஃபவுண்டேஷன் வந்து நார்மலா ஃபேர் ஸ்கின் டோனுக்கு மட்டும் இல்லாம டார்க் ஸ்கின் கேர்ள்ஸ்க்கும் இருக்கு. மெயினா வந்து டீப்பர் டார்க் ஸ்கின் இருக்கவங்களுக்கும் வந்து நிறைய ஷேட்ஸ் வந்து இந்த ஃபவுண்டேஷன் வந்து அவைலபிளா இருக்கு. இந்த ஃபவுண்டேஷன் எப்படி இருக்குன்றது தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ஃபவுண்டேஷன் பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லா ட்ரக் ஸ்டோர்லேயும் நம்மளுக்கு கிடைக்கும். ப்ளஸ் வந்து இந்த ஃபவுண்டேஷனில் வந்து மெயினாக பம்போட கிடைக்கிறதா வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியான விஷயம். ஏன்னா வந்து நார்மலாக நம்ம பியூட்டி ட்ரக் ஸ்டோரில் வந்து எதனா ஃபவுண்டேஷன் வாங்கினோன்னா நம்மளுக்கு வந்து பம்போட கிடைக்காது. பட் ஆனால் L'Oreal Paris வந்து இங்கே பம்போட கொடுத்துருக்காங்க. நான் யூஸ் பண்ணியிருக்க ஷேட் நேம் பார்த்தீங்கன்னா நட் ப்ரௌன் 8 அப்படின்ற ஒரு ஷேட் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஷேட் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி டீப்பர் ஸ்கின் கேர்ள்ஸ்க்குலாம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இந்த L'Oreal Paris 2 Match ஃபவுண்டேஷனோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா $799. இது வந்து நியூ ரெடியூஸ்டு ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த ஃபவுண்டேஷனோட ரேட் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1200 இருக்கும். பட் வந்து இப்போ வந்து நியூ ரெடியூஸ்டு ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு $799 மட்டும் கொடுக்குறாங்க. இந்த ரேஞ்ச் வந்து உண்மையாகவே வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும். வாங்க இந்த ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸால் பில்ட் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க, கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸால் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இதில் SPF இருக்குது. எவ்வளோ SPF இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 17% ஆஃப் SPF இருக்குது. ப்ளஸ் வந்து இந்த ஃபவுண்டேஷனில் வந்து ஒரு சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ், ஒரு கோல்டன் பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின் ஃபுல்லாக வந்து ஒரு நல்ல க்ளோவாக இருக்கும். இப்போ வந்து ஒரு பம்ப் எடுத்து உங்களுக்கு வந்து ஒரு பிளெண்ட் பண்ணி காக்குறேன். ஒரு பம்ப் எடுத்து ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணோன்னா ஈஸியாக இந்த ஃபவுண்டேஷன் பிளெண்ட் ஆகிடும். பிளெண்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணிவிட்டு பார்த்தோன்னா ஒரு ஸ்மால் பார்ட்டிக்கல் வந்து ஒரு ஷிம்ரி லுக் தரும் நம்மளுக்கு. இப்போ பிளெண்ட் பண்ணிட்டோம், நம்ம அழகாக பிளெண்ட் பண்ணிட்டோம். பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தோன்னா ஒரு சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் ஆஃப் நம்மளுக்கு வந்து ஒரு ஷிம்ரி ஷேடு தெரியுது பார்த்தீங்களா இந்த ஃபவுண்டேஷனில். மெயினாக வந்து இந்த ஃபவுண்டேஷன் வந்து ஈஸியாக வந்து பிளெண்ட் ஆகிடும்னு சொல்கிறாங்க. ஈஸியாக அழகாக நம்மளுக்கு பிளெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஃபவுண்டேஷன் ஒரு சைடு வந்து ஸ்பஞ்சால் யூஸ் பண்ணுவோம், இன்னொரு சைடில் வந்து ப்ரெஷ்ஷால் யூஸ் பண்ணுவோம். எப்படி பிளெண்ட் ஆகுதுன்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போது ஒரு சைடு ஸ்பஞ்சாலேயோ இன்னொரு சைடு ப்ரெஷ்ஷால் பிளெண்ட் பண்ணலாம். வாங்க இப்போ இந்த ஃபவுண்டேஷன் எடுத்து கொஞ்சமாக ஒரு ட்ராப் மட்டும் எடுத்திருக்கேன். ஒரு ட்ராப் மட்டும் எடுத்து இந்த ஃபவுண்டேஷன் ரொம்ப லிக்விடாக இருக்குது. இப்போது ஒரு சைடு ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு டாட்டாக எடுத்து நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். நல்லா பிளெண்ட் பண்ணுவோம். இந்த ஃபவுண்டேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப லிக்விடாக இருக்கிறதுனால ஈஸியாக நம்மளுக்கு பிளெண்ட் ஆகுது. பிளெண்ட் பண்ணும் போதே வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது பிளெண்ட் பண்ணுறதுக்கே. இந்த ஃபவுண்டேஷன் வந்து நம்ம மீடியம் கவரேஜ் பண்ணிக்கலாம். மீடியம் கவரேஜ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்னொரு 1 ட்ராப்லாம் எடுத்து போட்டோன்னா நம்ம ஃபுல் கவரேஜ் வரைக்கும் நம்ம பில்ட் பண்ணிக்கலாம். நல்லா பிளெண்ட் பண்ணிப்போம். எப்போவுமே வந்து நம்மளுக்கு பிளெண்டிங் தான் ரொம்ப முக்கியம். நல்லா நம்ம எவ்வளோ தூரம் நம்ம ஃபவுண்டேஷன் பிளெண்ட் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் நம்ம ஸ்கின்னுக்கு வந்து நல்லா அப்சர்வ் ஆகிக்கும். இப்போ ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணியாச்சு. இப்போது இன்னொரு ட்ராப் ஒரு ஃபவுண்டேஷன் எடுத்து கொஞ்சமாக எடுத்து இப்போது ஒரு சைடு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைடில் பார்த்தோன்னா நம்ம ப்ரெஷ்ஷால் நம்ம பிளெண்ட் பண்ண போகிறோம். நல்லா ட்ராப்பாக கொஞ்சமாக எடுத்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபவுண்டேஷன் பார்த்திங்கன்னா உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம ப்ரெஷ்ஷால் பிளெண்ட் பண்ணும்போது உண்மையாகவே ஒரு ஃபுல் கவரேஜ் லுக் தருது. நம்ம ஸ்பஞ்சை விட பிளெண்ட் பண்ணுறதை விட ப்ரெஷ்ஷால் பிளெண்ட் பண்ணும்போது உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் வந்து ஒரு ஃபுல் கவரேஜ் லுக் தருது. நம்ம ஸ்பஞ்சில் பிளெண்ட் பண்ணும்போது ஸ்பஞ்ச் எல்லாமே வந்து அப்சார்ப் பண்ணிக்கும். ஆனால் வந்து ப்ரெஷ்ஷில் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஃபுல் கவரேஜாக அப்படியே ஈஸியாக பிளெண்ட் பண்ண முடியும். உண்மையாகவே இந்த ப்ரெஷ்ஷால் பிளெண்ட் பண்ண சைடு வந்து உண்மையாகவே சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது blend பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம ஃபுல்லாக blend பண்ணலாம். blending தான் ரொம்ப முக்கியம். இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணும் போதும் நம்மளுக்கு எந்த ஒரு harsh லைனும் இருக்காது. அதனால் ஈஸியாக blend பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது ஒரு சைடு ஃபுல்லாக நம்ம ஸ்பஞ்சால் யூஸ் பண்ணியிருக்கோம், இன்னொரு சைடு வந்து ப்ரஷ்ஷால் யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ரஷ்ஷால் யூஸ் பண்ணது தான் உண்மையாகவே சூப்பராக இருக்குது. ஆனால் ஸ்பஞ்சால் யூஸ் பண்ணது வந்து கொஞ்சம் கவரேஜ் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்கு. கொஞ்சம் பிம்பிள்ஸ் எல்லாம் தெரியுது, ஆனால் இந்த சைடு ஓரளவுக்கு தெரியல. இப்போது இன்னொரு ட்ராப் ஆஃப் ஃபவுண்டேஷன் எடுத்து மறுபடியும் வந்து நம்ம blend பண்ண போகிறோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பஞ்சால் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் கவரேஜ் கொஞ்சம் நல்லா தரலை நம்மளுக்கு. அதனால் இன்னொரு பம்ப் எடுத்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அதே ஸ்பஞ்சால் எடுத்து இப்போ நம்ம blend பண்ணலாம். இப்போ நம்ம செகண்ட் லேயர் கொடுக்கும்போது உண்மையாகவே ஓரளவுக்கு கவரேஜ் நல்லா தருது இந்த ஃபவுண்டேஷன். ஈஸியாகவும் இருக்குது blend பண்ணுறதுக்கு. இந்த ஃபவுண்டேஷன் பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்கின்க்கு இல்லைன்னா ட்ரை ஸ்கின்க்கு யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஆயில் ஸ்கின்க்குலாம் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது, ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்காது. ஏன்னா ரொம்ப க்ரீஸ் ஆகிடும் நம்ம ஸ்கின் ஃபுல்லாக. நான் 1 டே ஃபுல்லாக நான் யூஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு ரொம்ப ஆயில் ஸ்கின்னுனால என்னால் வந்து யூஸ் பண்ண முடியல, ஏன்னா ரொம்ப க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. இப்போ இன்னொரு ட்ராப் ஆஃப் ஃபவுண்டேஷன் எடுத்து நம்ம ப்ரஷ்ஷால் அப்ளை பண்ணுவோம். இப்போ நல்லா blend பண்ணிக்கலாம். நம்ம ஃபவுண்டேஷன் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல் ட்ராப் ஆஃப் ஃபவுண்டேஷன் எடுத்துகிட்டு இப்போ நம்ம blend பண்ணுவோம். ப்ரஷ்ஷால் அப்ளை பண்ணும்போது இன்னும் நல்லா கவரேஜ் கொடுக்குது. முன்னே நம்மளுக்கு கிடைச்ச கவரேஜை விட இந்த சைடு வந்து உண்மையாகவே நல்ல கவரேஜ் கொடுக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. என் ஸ்கின் டோனுக்கு நல்லா மேட்ச் ஆனதுனால எனக்கு ஈஸியாக இருக்குது எனக்கு blend பண்ணுறதுக்கும். இந்த ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப நேரத்தில் ஆக்சிடைஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இப்போ வந்து நம்ம செகண்ட் லேயர் ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணியாச்சு. ஒரு சைடு ப்ரஷ்ஷாலையும் ஒரு சைடு வந்து ஸ்பஞ்சால் யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ரஷ்ஷால் யூஸ் பண்ணது உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸ்பஞ்சால் யூஸ் பண்ணது இப்போ கொஞ்சம் நல்லா கவரேஜ் கொடுத்துருக்கு. நம்ம இந்த ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா பவுடர் வச்சு நம்ம செட் பண்ணியே ஆகணும், ஏன்னா இல்லைனா ஸ்க்ரீஸ் ஆகிடும் இந்த ஃபவுண்டேஷன். இந்த ஃபவுண்டேஷன் வந்து சீக்கிரமாகவே ஆக்சிடைஸ் ஆகிறதுக்கும் நிறையா சான்சஸ் இருக்குது. ஃபவுண்டேஷன் க்ரீஸ் ஆகாமல் இருக்க பவுடர் ஃபுல்லாக நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போது நான் ஃபேஸ் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு உங்களை வந்து பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம தமிழ் பொண்ணு சேனலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான இருக்கும், மறக்காமல் அதை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோ சந்திக்க வரேன். until then bye guys.